கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஓசியா அதிகாரம் 4 வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் தேவனை பற்றிய அறிவோடும் இரக்கமுள்ளவர்களாய் பொய் பேசாமல் கர்த்தர் அருவருக்கிற எந்த பாவ பழக்கங்களையும் செய்யாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஓசியா 4:1 இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டுள்ள நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இரக்கமுள்ளவர்களாய் இருக்கின்றோமா? அன்புள்ளவர்களாய் இருக்கின்றோமா? பொய்யான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்றதா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசத்தின் ஜனங்களை குறித்து கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வோமானால் நம்முடைய தேசம் எப்படி சேமத்தோடு இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் பாவம் செய்வதினால் தேசம் புலம்பும் என்று ஓசியா 4:3 சொல்லப்பட்டுள்ளது. நம் நிமித்தமாய் தேசம் புலம்பாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர் நம்மை பார்த்து கர்த்தரை கண்டு கொள்ள முடியும். அவர்களுடைய வாழ்க்கை மாறும். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கத்தக்கதாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். நம் நிமித்தமாய் நம்முடைய தேசம் சேமமடையத்தக்கதாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஒருபோதும் நம்மால் தேசம் அழிந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய சீர்கேடுகளை மாற்றி பரிசுத்தமாவோம். கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் நிமித்தமாய் தேசத்திலே எந்த தீங்கும் வராதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பத்தக்கதான கிருபைகளை எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.